வணக்கம். இது எஃப்ஐஆர். நாட்டின் பல்வேறு இடங்களில் நிகழ்ந்த குற்றங்கள் மற்றும் அதன் பின்னணி பற்றிய தொகுப்புகளை இப்போது பார்க்கலாம். சென்னையில் ஜாதகம் பார்க்க சென்ற ஐடி ஊழியர் தம்பதிக்கு நல்ல காலம் பிறக்கப் போவதாக கூறி 50 லட்சம் ரூபாய் மோசடி செய்த ஜோதிடர் கைது செய்யப்பட்டுள்ளார். தன்னிடம் ஜோதிடம் பார்க்கும் நபர் ராவில் பணியாற்றுவதாகவும் அவர் மூலமாக பெட்ரோல் பங்க் உரிமம் பெற்றுத் தருவதாக மோசடியை அரங்கேற்றியது எப்படி? ஆந்திராவில் சொத்து மற்றும் தந்தையின் ஓய்வு பணம் 70 லட்சத்திற்காக போலீஸ்காரரான அண்ணன் மற்றும் தம்பியை சகோதரி கொலை செய்த வழக்கில் இருவரது உடல்களும் மீட்கப்பட்டிருக்கின்றன. காதலன் 4 சிறுவர்களை தன்னுடைய ஆசை வலையில் வீழ்த்தி சகோதரர்களை இளம்பெண் கொன்றது எப்படி? சென்னையில் கடத்தல் கும்பலிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட போதைப் பொருளை விற்று பணம் சம்பாதித்த காவலர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேகம் வராமல் இருக்க திருடிய போதைப் பொருளுக்கு இணையாக அஜினமோட்டோவை கலந்து வைத்து தப்ப முயன்றவர் சிக்கியது எப்படி? குமரியில் அடுக்குமாடி குடியிருப்புகளை ஒதுக்கீடு மோசடியில் தலைமறைவான பெண்ணை தேடி சென்னைக்கு தனிப்படை வந்திருக்கும் நிலையில் கைதான பெண்களை காவலில் எடுத்து விசாரிக்கவும் போலீசார் முடிவு செய்திருக்கிறார்கள். குடியிருப்பு அரசு அதிகாரிகளுக்கு தொடர்பு உள்ளதா? எஃப்ஐஆரில் தொடர்வது சிறிய இடைவேளை. பொதுவெளியில் கட்டுக்கட்டாக பணத்தை மறைத்து வைத்து யார் வேண்டுமானாலும் எடுத்துக் கொள்ளும்படி வீடியோ வெளியிட்ட யூடியூபரை ஹைதராபாத் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். சென்னையிலும் இதேபோன்ற விபரீதத்தில் இளைஞர்கள் ஈடுபடுகின்றனர். இன்ஸ்டாவில் பிரபலமாகும் நோக்கத்துடன் பணத்தை வைத்து கண்ணாம்பூச்சியாடும் பிரச்சினைக்கு தீர்வுதான் என்ன? மதுரையில் 1.5 கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு செய்திருப்பதாக டிரான்ஸ்போர்ட் உரிமையாளரிடம் 3.5 லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்ற ஜிஎஸ்டி துணை ஆணையர் மற்றும் 2 கண்காணிப்பாளர்களை சிபிஐ அதிகாரிகள் கையும் களவுமாக கைது செய்தனர். மற்றொரு பெண் அதிகாரியும் கிடுக்கிப்பிடி விசாரணைக்கு உள்ளாகியதன் பின்னணி என்ன? இத்துடன் எஃப்ஐஆர் நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.